ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரர். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தினால், ஒயிட் சுகரை பயன்படுத்தினால் நமக்கு சர்க்கரை வியாதி வருகிறது என்று நாம் பின்னாடி உள்ள வீடியோக்களில் பார்த்தோம். அதனுடைய பின்புலம் என்ன, ஏன் இந்த வெள்ளை சர்க்கரை ஒயிட் சுகர் நமது ரேஷன் கடைகளில், கிராமங்களில் ரேஷன் கடைகளில் மலிவான விலைக்கு ஏன் விற்கப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன, வெள்ளை சர்க்கரைக்கும் சர்க்கரை வியாதிக்கும் என்ன சம்பந்தம், இப்போது இந்தியாவில் மட்டும் 3 லட்சம் கோடி சுகர் டேப்லெட் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றுக்கான பின்னணி என்ன என்பதை எல்லாம் நான் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அவற்றுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாம் மாற்றுப் பொருளாக எதை பயன்படுத்தலாம் என்பது பற்றியதான் இந்த வீடியோ. அதுதான் ஃபார்ம் சுகர், பனைமரத்தின் சீனி. இது நமது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது. இந்த ஃபார்ம் சுகரை வெளிநாடுகளில் தான் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். இவை விலை அதிகம். எனவே உற்பத்தி செய்யக்கூடியது நமது இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு தான் அதிகமாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சுகர் இருக்கிறதா என்று தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அதிகமாக தெரியாது. ஃபார்ம் சுகர், பனைமரத்தின் சீனி, இவைதான் அந்த பனைமரத்தின் சீனி, ஃபார்ம் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் சுகரை நீங்கள் சுகர் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இவற்றில் நிறைய சத்துக்கள் இருக்கிறது. அது என்னென்ன சத்து என்பதை இதற்கு அடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள். இவற்றில் கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் எல்லாமே இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் குழந்தைகள் இவற்றை 1 டீஸ்பூன் வாயில் அள்ளி போட்டுட்டு தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய சத்து நிறைந்த ஒரு சுகர் இது ஃபார்ம் சுகர். நீங்கள் டீ, காஃபி, பால், அனைத்திற்கும் பயன்படுத்தலாம் இவற்றை நாம் சர்க்கரை வியாதி நோயாளிகள் பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு நாம் இப்போது வரக்கூடிய இளைய தலைமுறையினர் நாம் அனைவரும் இந்த பனைமரத்தின் சீனியை தான் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால்தான் நாம் சர்க்கரை வியாதி நோயிலிருந்து வெளிவர முடியும். மிக ஆரோக்கியமான ஒன்று கூட. இதுதான் அந்த ஃபார்ம் சுகர். இந்த ஃபார்ம் சுகர் எப்படி இருக்கும், எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் பார்ப்போம். இந்த ஃபார்ம் சுகர் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்றால், பனைமரத்திலிருந்து இறக்கப்பட்ட பதநீரை சூரிய வெப்பத்தில் காய வைத்து, இந்த உப்பளங்களை எல்லாம் உப்பு தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த முறைதான். ஒரு வயலில் உப்பு தண்ணீரை பாய்ச்சி சூரிய வெப்பத்தின் மூலம் நீர் ஆவியான பிறகு உப்பு தயாரிக்கிறாங்க உப்பளங்களில். அதே முறையில் பயன்படுத்தப்பட்டு இந்த பதநீரை, ஒரு 20 லிட்டர் பதநீரை சூரிய வெளியில் காய வைத்து அவை ஆவியாகி உப்பு தயாரிக்கும் முறையில் இந்த ஃபார்ம் சுகர் தயாரிக்கப்படுகிறது. பனைமரத்தின் சீனி, இவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த ஃபார்ம் சுகர் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே உள்ள மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அவை கிடைக்கும். நாம் இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களுக்கு மாற வேண்டும். இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களுக்கு மாறும்போது நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளும் குறைகின்றது. நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இவை எங்கு தயாரிக்கப்படுகிறது என்றால், ராமநாதபுரம் மக்களை சார்ந்தவர்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும் சாயல்குடி, வேம்பா, இவற்றுக்கு இடைப்பட்ட ஊர்களில் நரிப்பையூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் எனக்கு தெரிந்த நண்பர் தான் இவற்றை தயாரிக்கிறார். ஏனென்றால் இந்த காலங்களில் போலி அதிகமாகி கொண்டிருக்கிறது நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகளில். எனவே நமக்கு தெரிந்தவர்கள் மூலம்தான் நாம் இயற்கையான பொருளை வாங்க வேண்டியிருக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு நல்லெண்ணெய் வேண்டுமென்றால், உங்களது சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து எள்ளு மூட்டையை வாங்கி அவற்றை மரச்செக்கில் கொடுத்து நீங்கள் கண்ணு முன்னாடியே ஆட்டி எடுத்தாதான் உங்களுக்கு உண்மையான ஒரிஜினலான நல்லெண்ணெய் கிடைக்கும். அப்படி இந்த உலகம் மாறிவிட்டது. நீங்கள் எதுக்கோ ஒன்று சேர்றீங்க. இப்படிப்பட்ட இயற்கை. உங்களுக்கு மிளகாய் பொடி வேண்டுமென்றால் உங்களது உறவினர்கள், சுற்றத்தார் ஒரு 5 பேர் இணைந்து ஒரு மிளகா மூட்டையவை வாங்கி அவற்றை நேரடியாக போய் மிளகாவத்தலை அரைத்து கொண்டு வந்தால் மட்டுமே உங்களுக்கு உண்மையான
ரசாயனம் கலக்கப்படாத மிளகாய் பொடி கிடைக்கும். இதுபோல தான் மல்லிப்பொடி. நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு உண்மைத்தன்மையாக இயற்கைத்தன்மையாக வேண்டுமென்றால் இந்த முறையைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி இந்த உலகம் மாறிவிட்டது. எல்லா உணவுப் பொருட்களிலும் உணவு கலப்படம். அந்த உணவு கலப்படங்கள் அதிகமாவதால் தான் நமக்கு அதிகமான வியாதிகள் வருகிறது. முடிந்தவரை நாம் உண்ணும் உணவுகளை நாம் தெரிந்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்படுத்தினால் மட்டுமே நாம் இனி வரும் காலங்களில் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதே நிதர்சனம். இவை அதிகமாக இந்த ஃபார்ம் சுகர் பனைமரத்தின் சீனி வெளிநாடுகளுக்குத்தான் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இவற்றின் விலை அதிகம். 20 லிட்டர் பதநீரை சூரிய வெளியில் காய வைத்து உப்பளங்களில் உப்பு செய்வது போல் செய்வதால் இவை 1 கிலோ பனைமரத்தின் சீனி 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெளிநாடுகளில் இவை நமது நாட்டு பணத்தின் மதிப்பில் 3000 ரூபாய்க்கு 1 கிலோ இந்த பனைமரத்தின் சீனி விற்கப்படுகிறது. இப்போதெல்லாம் வெளிநாட்டவர் ஒயிட் சுகர் என்று சொல்லக்கூடிய வெள்ளை சீனியை பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். எனவே அவர்கள் நமது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த பனைமரத்தின் சீனியை தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே விலை அதிகமானாலும் நாம் ஆரோக்கியமான ஒன்றை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். நிதர்சனம். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையில் சந்திப்போம். நன்றி.